தமிழ் போட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் செமையா இருந்திருக்கும். காலை உலா வந்ததா மின்காந்த சாலை விழா பந்தலா காலமே நியூ இயர்ல ஸ்டார்ட் ஆனிச்சு. சாண்டா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஓ ஃபார்ச்சுனேட்லி என்னோட பேர் வந்து இவருக்கு போயிருக்கு. சீக்ரெட் சாண்டால வந்து விஷ் லிஸ்ட்னு ஒரு போர்டு இருக்கும். அதுல யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு எழுதி வைக்கலாம். அப்ப எழுதி வைக்கும் போது ஷோபிகா வரிசலா ஒரு நிறைய லிஸ்ட் போட்டிருந்தா. ஸ்பாட்டிஃபை பிரீமியம், அதுக்கப்புறம் வந்து லவ் வித் அஸ் அண்ட் என் வித் அஸ் ஏதோ சம்திங் ஒரு புக்கு, அது ஒரு லவ் ஸ்டோரி நாவல் மாதிரி அந்த புக்கு. அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ், கார், ரிமோட் கண்ட்ரோல் காரு, அது இது எழுதியிருந்தா. இவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தா போதும், இவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. ஒரு நாள் லஞ்ச் சாப்பிடும்போது வந்து பேசினாரு. இந்த மாதிரி உங்க இன்ஸ்டா பார்த்தேன், பப்ஜிலாம் நீங்க விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க விளையாடுவேன், நம்ம ஒரு நாள் ஒரு மேட்ச் வேணா ப்ளே பண்ணலாமே அப்படின்னு கேட்டாரு. சரி வாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா கேஷுவலாக ஒரு மேட்ச் விளாண்டோம். அவங்க எதுனாலும் கரெக்டாக வந்து ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ஏதாச்சும் பேசணுன்னாலே வந்து எதாவது டவுட்டுனா கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுவாங்க. இல்லை அப்படின்னா எப்படி பேசணும் அதை மட்டும் கரெக்டாக பேசி முடிச்சிருவாங்க. அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இவ்வளோ வாய் பேசணும்னு தெரியல. ஆஃபீஸ்லேயே நிறைய ஈவெண்ட் நடக்கும். மேலே வந்து மீல் பேக்கேஜிங், நாங்கள் அனாதை குழந்தைக்கெல்லாம் மீல் பேக் பண்ணி கொடுப்போம். அப்போ வந்து வேணும்னே அவங்க 2 பேரையும் ஒன்றா பிடிக்க வச்சு போட வச்சு அந்த மாதிரி நிறைய வேலைலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆஃபீஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்போ வந்து எனக்கு விஷ் பண்ணாமல் அவளுக்கு போய் விஷ் பண்ணாரு. ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அவளுக்கு விஷ் பண்ணாரு. அப்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது ஆக்சுவலி 3 years பேக். அது அறிவான பொண்ணுங்க, திறமையான பொண்ணு, படிப்புலையும் சரி குணத்துலையும் சரிங்க, எல்லாத்துலேயுமே சிறப்பு. யார் வருவார் முடிவிலே பயணம் காட்டுமே ரோஜாக்கள் காலை வந்ததா. அவர் மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளைங்க. நான் எது சொன்னாலும் அகேன்ஸ்டாக பாப்பாக்கு எதிராக பேசணும். என்னுடைய பிட்டை பார்த்தா அவர் பார்க்குறாப்புல அப்பா மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அது ஒரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான். ஆஃபீஸ் முடியும், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அவினாஷி போவோம். என்னை ட்ராப் பண்ணிட்டு அவினாஷிலேருந்து ஒரு திரும்ப கோயம்புத்தூர் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்டே பண்ணுவார். ஸோ இப்படி ரொம்ப நாளாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஒரு டாபிக் கிடைச்சிடும். இப்படியே பேசிட்டு அந்த டாபிக் எப்பவுமே எண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். காணாத்துரன்பொழியாலே ராகும் கையோ நேரோ பொய்யோ சகியே சகியே கடலலைகளில் உன் குரல் மனத்துகள்களில் உன் நிழல் இசை மழையினில் உன் சுவை உயிரிழைகளில் உன் முகம் தரும் நினைவுகள் ஓய்வது. ஆனால் காதல் தந்த நோயினும் காயம் கொண்ட போதிலும் நின்றான் மடிலையா. அப்படியே போக சொல்லிருங்களேன். எதுக்கு வராரு? போக சொல்லுங்க, உள்ள போக சொல்லுங்க. இங்க எதுக்கு வந்துட்டு இருக்காரு?
ஓடி போயிரு. ப்ரொப்போசல் வந்து நாங்கள் வந்து மியூச்சுவலாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரொப்போசல்ங்கிறது ஒன்று வந்து தேவையே இல்லாத மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. பட் ப்ரொப்போசல்னு ஒன்று பண்ணணும்ல கன்ஃபார்மாக. ஒரு லேக்கில் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இவர் வந்து ஒரு பூ சைடில் இருந்துச்சு, அதை அப்படியே லைட்டாக அப்படி பறித்து கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதான் ப்ரொப்போசல். மறந்துட்டாங்க. நீங்க மறந்தது எப்படின்னா, அந்த இடத்துல ஃபோன் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபோன் மிஸ் பண்ணதே தெரியும். ஃபோன் இப்படி ஒரு பெஞ்சில் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஃபோன் வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சிட்டு பேசிட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த ஃபோன் எடுத்து எங்கள் அப்பா நம்பரை பார்த்து கால் பண்ணி அப்புறம் தான் ஃபோன் திரும்ப கை கரைச்சி. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் தட் மொமெண்ட். கொலுசிண்டி தாளம் போலே மழத்துள்ளி ஒர்க் பண்ணும்போது அந்த லேக் வந்து அவங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐ யூஸ் டு கோ வாக்கிங் இன் தட் லேக் மார்னிங். அதனால அந்த லேக்லேயே வச்சு ப்ரப்போஸ் பண்ணால் கொஞ்சம் மெமரபுளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். மண்ணின் மறுமணம் நிறைஞ்சுள்ளம் தெளிഞ്ഞു. உண்மையாகவே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அவள் சந்தோஷமாக இருக்கிறதே எனக்கு போதும். அப்போ மாப்பிள்ளைங்க அப்பா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, அவர் எதார்த்தம் பண்ணாரு. அவங்க அப்பாங்க மாப்பிள்ளைங்க அப்பா, அவங்க பெரியப்பா பெரியப்பா அவங்க ரொம்ப ரொம்ப 3 பேருமே என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அக்காவும் மாமாவும் எப்படி இருப்பாங்க அந்த ஒரு ரிலேஷனாக தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லாரும் வீட்டில் இவங்க அவங்க வீட்டில் சொன்னாங்க, நான் என் வீட்டில் சொன்னேன். சரி ஓகேன்னு 2 ஃபேமிலி பேசினாங்க. டக்குன்னு மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சு. இழுக்கும் மூச்சில் நீ இருந்திடத்தானோ தவியா தவிச்ச நான் மறுபடியேனோ. ஐயோ போதும் இனி என்ன ஆகும் சிரிப்பால சாய்க்காத ஓடி தூரம் நான் போறேன் மானோ மனசெல்லாம் Just 1 yearல இவ்வளோ நடந்துச்சு. சர்ப்ரைசிங். நான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன். அதற்கு அடையாளமாக இந்த மலர் மாலையை உனக்கு அணிவிக்கின்றேன். சகலவாசியம். எப்போதும் இப்படியே இருக்கணும், ஜாலியா. அவங்க 2 பேரும் இன்னும் சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் ஷோபிகா. எப்படி இவ்வளோ பெரிய பொண்ணா நான் இப்படி கல்யாணமான என்னால அது ஐ couldn't come to the terms to it. எனக்கு தெரியல. ஒரு லைஃப் பார்ட்னர் டிசைட் பண்ணியிருக்காருன்னா அவர் உண்மையாலுமே சொக்க தங்கமாக தான் இருப்பாரு. தோஷம் இருக்கு, அதே நேரத்தில் கொஞ்சம் போராப்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங். 50-50 சந்தோஷம் இருக்கு, கொஞ்சம் போக தெரியுது மறுபடியேனோ. ஐயோ போதும் பாக்கியில் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சது. ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா கிராண்டாக இருந்தது. வேறு நிறைவு அன்னமே நிறைவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. Be the same, my crush. Okay, baby boy.